ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யூனிட் 1 ஸ்டாண்டர்ட் 3 சயின்ஸ் அடிஷ்னல் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஜாயின்ஸை பற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த பாடி மூமெண்ட்ஸை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் லெசன் 1ல். ஸோ இப்போ இதை பார்க்கலாம். நம்ம இதில் விச் ஜாயின்ட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ பெண்ட் யுவர் லெக்ஸ். உங்கள் லெக்ஸை நீங்கள் பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் நீ ஜாயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லெக்ஸை பெண்ட் பண்ணுறதுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட், நெக் ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வராது. நீ ஜாயிண்ட் தான் அதனுடைய ஆன்சர். விச் ஆஃப் தீஸ் ஆஸ் அ ஜாயிண்ட்? இதில் எது நமக்கு ஜாயிண்ட்? சீக் ஜாயிண்டா, மசில் ஜாயிண்டா, ஸ்கின் ஜாயிண்டா, எல்போ ஜாயிண்டா? எல்போ தான் நமக்கு ஜாயிண்ட்ல வரும். லேபிள் த ஜாயிண்ட். விச் ஜாயிண்ட் இஸ் ஹைலைட்டட் இன் திஸ் பிக்சர்? இந்த பிக்சர்ல எந்த ஜாயிண்ட் சொல்றாங்க, நமக்கு ஹைலைட் பண்றாங்க? இங்க கால் இந்த மாதிரி காட்டுறான் பாருங்க, நீ ஜாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? திங்க் அண்ட் ரைட். இந்த இடத்துல பாருங்க, நம்ம யோசிச்சு எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெக் நீ, ஹேண்டுக்கு என்ன வரும்? ஹேண்டோடைய இதுல என்ன வரும்? லெக்குனா நீ கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கு என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? ஷோல்டரா, ரிஸ்டா, நெக்கா? ஹேண்டுக்கு நமக்கு ரிஸ்ட் தான் வரும். சரியா? ரிஸ்ட் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். Why do we need joints in our body? நமக்கு ஜாயின்ஸ் நம்ம பாடியில எதுக்கு ரொம்ப தேவைப்படும்? டு மூவ் அண்ட் பெண்ட். நம்ம மூவ் பண்றதுக்கு, பெண்ட் பண்றதுக்கு, டு திங்க் பண்றதுக்கு, டு சீ பண்றதுக்கு, டு க்ரோ பண்றதுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நம்ம யோசிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ நம்ம வளர்றதுக்கோ ஜாயின்ஸ் இல்லை. நம்ம மூவ் பண்றதுக்கும் பெண்ட் பண்றதுக்கும் தான் ஜாயின்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட், திஸ் ஜாயிண்ட் ஹெல்ப்ஸ் அஸ் மூவ் அவர் ஹெட். வாட் இஸ் இட்? ஸோ இந்த தலையை எப்படி திருப்புறதுக்கு எந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் நெக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்க்கலாமா? ஏ சைல்டு பிக்ஸ் அப் அ ஸ்கூல் பேக் ஃப்ரம் த கிரவுண்ட். திஸ் ஆக்டிவிட்டி இஸ் அ. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு சைல்டு கீழே இருந்து அந்த பேகை குனிஞ்சு எடுக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? மைக்ரோ மூமெண்ட் சொல்லுவோமா, மேக்ரோ மூமெண்ட் சொல்லுவோமா? நம்ம மூவ் பண்ணாம ஒரே இடத்துல உட்காந்து பண்றது மைக்ரோ மூமெண்ட். நம்ம மூவ் பண்ணி பண்றதுலாம் நமக்கு மேக்ரோ மூமெண்ட்ல வரும். சரியா? அப்ப இது மேக்ரோ மூமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? ஏன்னா லிஃப்ட் ஹெவி ஆப்ஜெக்ட் பண்றாங்க, பேக் கொஞ்சம் ஹெவியா தானே இருக்கும், அதனால. நெக்ஸ்ட், விச் ஆக்ஷன் யூசஸ் த ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் த மோஸ்ட்? இப்போ இதுல ஷோல்டர் ஜாயிண்ட் எந்த ஆக்ஷன் நம்ம பண்ணா ஷோல்டர் ஜாயிண்ட்டை நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னு கேக்குறாங்க. டேர்னிங் இங்க பாருங்க, நாடிங் த ஹெட்டை நாட் பண்றது, ஆட்டுறது. இங்க கிக்கிங் அ பால், இங்க த்ரோயிங் அ பால், இங்க டேர்னிங் அ பேஜ். இதுல எது நமக்கு ஷோல்டர் மூவ்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுவோம்? த்ரோயிங் அ பால் பண்ணும்போது தான் நமக்கு ஷோல்டரை நல்லா மூவ் பண்ணுவோம். அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், செலக்ட் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் தட் மெயின்லி யூசஸ் த நீ ஜாயிண்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில எதை நம்ம நீ ஜாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், ஜம்பிங், ரைட்டிங், ரன்னிங். ஓகேவா? ஸோ இதில் செலக்ட் ஆல் த ஆக்டிவிட்டிஸ், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நீ ஜாயிண்ட் உள்ளதை நம்ம பண்ணணும். கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்க்கு நீ எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஜம்ப் பண்ணுறதுக்கும் நம்ம நீ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரன் பண்ணுறதுக்கும் நம்ம நீயை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இங்கே டிக் த கரெக்ட் போஸ்டர். கரெக்டான போஸ்டரை நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். ஸோ இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கு, அதை தான் நம்ம டிக் பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் அவுட் எது? இவங்க கரெக்டாக உட்காந்துருக்காங்க, இங்கே நிற்கிறாங்க கரெக்டாக. இந்த பையன் மட்டும் கையை பேக் சைடு வச்சிருக்கான், இதுதான் ஆட் ஒன் அவுட். ஹூ இஸ் லிஃப்டிங் த ஸ்கூல் பேக் இன் த கரெக்ட் போஸ்டர்? கரெக்ட் போஸ்டரில் யார் கரெக்டாக லிஃப்ட் பண்ணுறா? நம்ம எப்பவுமே இந்த இடத்துல மடக்கி தான் லிஃப்ட் பண்ணணும். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? டேரெக்டாக லிஃப்ட் பண்ணுறது தப்பு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். விச் பிக்சர் ஷோஸ் அன் அன்சேஃப் டச்? இதுல அன்சேஃப் டச் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஹைஃபை கொடுக்குறாங்க, இங்க பேரண்ட்டை ஹக் பண்றாங்க, இங்க டாக்டர் செக்அப் பண்றாங்க. இதெல்லாம் கரெக்ட். சில்ட்ரனை புஷ் பண்றான் இந்த பையன், அதுதான் தப்பு. டிக் ஆல் த ட்ரஸ்டட் அடல்ட்ஸ். ட்ரஸ்டட் அடல்ட்ஸ்லாம் யாரோ அவங்களாம் சேஃபான அடல்ட்ஸை டிக் பண்ணணும். மதரு, டீச்சரு, போலீஸ்மேன், இவங்களாம் ட்ரஸ்டட் அடல்ட். ஸ்ட்ரேஞ்சர் ட்ரஸ்டட் அடல்ட் கிடையாது. விச் ஃபீலிங் இஸ் ஷோன்? இந்த இதுல எந்த ஃபீலிங்கை கொடுக்குறாங்க? இந்த பொண்ணு பயப்படுறா, அப்ப ஸ்கேர்டு. இந்த ஃபீலிங் தான் இதனுடைய ஆன்சர். A child cannot find her parents in a crowded place. Who should the child ask for help? ஸோ இப்போ அம்மாவை காணோம் ஒரு crowded பிளேஸ்ல. அப்போ யார்கிட்ட அவன் ஹெல்ப் கேட்கணும்? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? a child receives this instruction, don't tell anyone அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சைல்டு கிட்ட சொல்றாங்கன்னா, child feels scared and uncomfortable. சைல்டுக்கு பயமா இருக்கும். இதை நீ அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது, இப்ப யார்கிட்டயும் சொல்லாத, பொதுவா நீ don't tell anyone, யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பயமும் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த இடத்துல. வாட் ஷுட் த சைல்டு? அந்த டைம்ல நம்ம சைல்டு என்ன செய்யணும்? கீப் த சீக்ரெட். அந்த அவங்க சொல்லதை அப்படியே சீக்ரெட்டா வச்சுக்கணுமா? டெல் அ ட்ரஸ்டட் அடல்ட். ட்ரஸ்டட் அடல்ட்ட சொல்லணுமா? இல்ல அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாவோ இதை அவங்க சொல்லியிருந்தாவோ அதை அப்படியே நம்ம மறைச்சிடணுமா? இப்போ வெயிட் ஃபார் அ ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா? இப்போ என்ன சொல்லணும்? ட்ரஸ்டட் அடல்ட் கிட்ட சொல்லிடணும். ஓகேவா? மறைக்க கூடாது.
A child feels uncomfortable when someone touches them. What should the child do first? ஸோ சைல்டு வந்து இப்போ நம்ம யாராவது நம்மளை வந்து சேஃப் இல்லாமல் டச் பண்ணுறாங்க, நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அவங்க நம்மளை டச் பண்ணுறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், சே நோ அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஆக்ஷன்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப்டர் அண்ட் அன்சேஃப் டச். ஸோ அன்சேஃப் டச் நமக்கு பண்றாங்கன்னா ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நோ சொல்லணும், ஓகேவா. அப்புறம் மூவ் அவே போயிடணும் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் கிட்ட சொல்லணும் நம்பர் 3, ஓகேவா. இது நம்பர் 3. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பண்ணணும். விச் நம்பர் கேன் அ சைல்டு கால் ஃபார் ஹெல்ப். சைல்டுக்கு இப்போ ஹெல்ப் வேணும், சரியா. அப்போ அவங்க எந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ 1098 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சைல்டு கேர், ட்ரஸ்டட் அடல்ட் வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து 1098, இதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய இதை வந்து நீங்கள் பேசிக்கலாம், சொல்லிக்கலாம் அவங்க கிட்ட, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. கம்ப்ளீட் த ரூல், சே டேஷ் லவுட்லி. நோ அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லணும், எப்பயுமே லவுடா சொல்லணும். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதுல ஆட் ஒன் அவுட் எது, சே நோ, மூவ் அவே, டெல் ட்ரஸ்டட் அடல்ட், கோ வித் ஸ்ட்ரேஞ்சர். இதுதான் ஆட் ஒன் அவுட். நோ சொல்லணும், ஓடிடணும், ட்ரஸ்டட் அடல்ட் கிட்ட சொல்லணும். இது எல்லாமே நம்ம அன்சேஃப் டச்சை ஃபீல் பண்ணும்போது சொல்லுவோம். கோ வித் ஸ்ட்ரேஞ்சருங்கிறது இதுல ஆட் ஒன் அவுட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.